26ல ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான், முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும்ல. அதையே அமித்ஷாவோ மோடியோ ரொம்ப தீர்க்கமா சொல்லவே மாட்டேன்றாங்க. இல்ல தீர்க்கமா சொல்லலைங்கிறது இல்ல. தெரிஞ்சது ஊரறிஞ்ச விஷயத்த சொல்லணுங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கிறது தான். எதிர்பார்க்கறது தானுங்க. இது ஏன் அது ஒரு விவாதம், தனி விவாதம் பண்ணிட்டே இருக்காங்களே. என்டிஏவின் முதல்வர் வேட்பாளர், என்டிஏ ஆட்சி, எடப்பாடி முதலமைச்சர்னு ஒரு முறை கூட சொல்லலையா அவங்க? இல்ல நீங்க பீகார்ல கூட பார்த்தோம்னா நிதிஷ்குமார் அவர்கள் விட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா அங்க என்டிஏ ஆட்சி தான். மகாராஷ்டிரால கூட விட்டு கொடுத்து ஆட்சி பண்ணாங்க. பொதுவா என்டிஏ தான். பிஜேபி தன்னை முன்னிலைப்படுத்தல. என்டிஏ தான் முன்னிலைப்படுத்து. எல்லாருக்குமான ஆட்சி. ஒரு சின்ன கட்சி, ஒரு ராஜ்யசபா எம்பி இருந்தா கூட அவர்களையும் கூட கூப்பிட்டு மத்திய அமைச்சர் கொடுத்து அழகு பார்க்குற கட்சி தான் பாஜக. அதனால அந்த சந்தேகமே தேவையில்லை. திமுக காங்கிரஸ் தான் அந்த சந்தேகமும் தயக்கமும் இருக்கணும். மிரட்டி உருட்டி பண்றது. பாஜக அந்த எண்ணமெல்லாம் கிடையாது. எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய கட்சியாக தான் இருக்குது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பீகாரை சொன்னோம். ஏன்னா அங்க பாஜக தான் அதிகமான எம்எல்ஏக்கள் வச்சிருக்குது. அங்க ஆட்சியை விட்டு கொடுக்கலையா? அப்ப தமிழகத்தில் பாஜகவோட பலம் தெரியும். அதனால எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன இந்த கூட்டணி சலசலப்பு சர்ச்சை. அப்ப எடப்பாடி அவர்களை முன்னிலைப்படுத்தும் பொழுது சின்ன சின்ன சலசலப்பு வரனால அதை பெருசா பேசாம திமுகவை வீழ்த்துறது மட்டுமே வியூகமா கொண்டு போறாங்க. எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர்கள், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பாஜக எந்த சந்தேகமும் இல்லை. செல்ல சந்தேகம் இல்லைன்ற வார்த்தையை நீங்க உங்களை போன்றவர்கள் சொல்றீங்க. ஆனாலும் இங்க என்ன சந்தேகம் இருக்குன்னா, ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு பிறகு ஏதோ ஒரு திட்டம் வச்சுக்கிறாங்க போல. ஏன்னா அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒருவர் முதலமைச்சர் அப்படின்னு எல்லாம் அமித்ஷா பேசினார். அது ஒரு தனி விவாதமாச்சு. ஏன் எடப்பாடின்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? எடப்பாடி தலைமையில் சொல்லிட்டு போயிட்டார். முதல்ல கூட்டணி அமையும் பொழுதே எடப்பாடி தலைமையில் என்டிஏ ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டார். தமிழகத்தில் எடப்பாடி தான் தலைமை தாங்குறாரு. ஏன்னா பெரிய கட்சி அப்படிங்கிறது. அதாவது 2024 கூட பிரதமர் மோடி அவர்கள் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தார். நீங்க கூட்டணியை கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களை மிக நெருக்கமாக உட்கார வச்சு, ஏன்னா பெரிய கட்சியா இருந்தது. இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சினா அதிமுக தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அதனால அந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சில காரணங்களால அந்த கூட்டணி முறிஞ்சது கூட இன்னைக்கு அதை சரி பண்ணிட்டாங்க. அந்த பழைய கசப்புகளை எல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு ஒரு சுமூகமான கூட்டணி கொண்டு போறாங்க. பாஜகவை சந்தேகப்பட தேவையில்லை. காங்கிரஸை சந்தேகப்படலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி சந்தேகப்பட்டே ஆகணுங்க. இல்ல அது அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. நீங்க பீகார் எலெக்ஷன்ல கூட நிதிஷ்குமாரை மாத்திடுவாங்க. நிதிஷ்குமாருக்கு இந்த தாட்டி இல்ல, நிதிஷ்குமார் சிஎம் இல்ல, பிஜேபி தான் சிஎம்னு சொன்னாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதிகமான சீட்டுகள்ல வந்துட்டாரு. அதனால இப்பெல்லாம் நாம மல்லு கட்ட முடியாது அப்படி இருந்தாலும் கூட பாஜக அதிகமான சீட் நிதிஷ்குமார் அவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. போன முறை கூட பாத்தீங்கன்னா பட்னாவிஸ் அவர்கள் துணை முதல்வரா பதவி இறங்கிட்டு முதல்வர் பதவியை விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுக்கிற மனோபன் பாஜக கிட்ட என்னைக்குமே இருக்குது. அதனாலதான் அவர்கள் தொடர்ந்து நீண்ட நெடிய வெற்றியை பெறாங்க. நம்பகத்தன்மை அதிகமாகிட்டே வருது. கூட்டணிகள் கட்சிகள் மேல நம்பகத்தன்மை, அந்த நம்பகத்தன்மை இங்கேயும் இருக்குது.